நோயற்ற வாழ்வும் அகட்டும் நாதா. இருந்தாலும் என்றுமே என பாகத்துக்கு வரமாட்டேன். அப்படி மீறி என் முன்னாடி என்னென்ன வரானா ஒரு வம்பு வேலை இல்லாத வரமாட்டான். என்னென்ன முக்கியமா என்ன வேலை இருக்குதா? உண்மைதான் நாதா. என் தெரியாது என்ன தனியா பார்க்க வரணும் ஒரு வேலைலாம் வர மாட்டேன். நீ சரி என்ன விளக்கம்? ஒரு வேலை இருக்கிறது. சரி, ஆனால் அது என்னால் இல்லை. எப்படி? ஒருவர் உங்களை அழைத்து வரும்படியாக உத்தரவிட்டு இருக்கிறார். உங்களை ஒருவர் அழைத்து வரும்படியாக உத்தரவு. எப்படி பிறந்து தெரியுமா நீ? தூங்குதா பழிஞ்சு போய் பிறந்தாய். பாண்டவரை திருமணம் செய்து உலகத்தில் தெய்வம் என்று பேரு போயோடு உலகமே தெய்வம் என்று வணங்குகிறது. ஆனால் இன்றைய தினம் என்னை பார்க்க ஓடுவோடு வருகின்றாயே, என்னை யார் அழைத்தது? என்ன காரணம்? என்னென்ன கண்ணன் உங்களை அழைத்து வரும்படியாக உத்தரவு. யாரு? என்னென்ன கண்ணன் மாமா அழைத்திருக்கிறாரா? ஆமாம். எதற்காக? அது எனக்கு தெரியாது நாதா. நீங்கள் எண்ணி வந்த பிரகாரம் அது நிச்சயமாக நடக்கும். நான் எண்ணம் உங்கள் எண்ணமும் ஒன்றாக சேரும். இல்ல, நீ வந்தாவே எனக்கு ஒரு வம்பு வேலை இல்லாத வரமாட்டியா? அதானே எனக்கு யோசிக்கிறேன் நானு. நாதா எப்ப நீ உனக்கு நம்ம இந்த கிளியரியா ஆமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு யாரு ஆள்காரனா? ஒரு ஆள் தான். நான் எங்கன்னா துருப்படியான ஒரு மூணு பத்து அனுப்பு. நானு யாராலும் ஆகாது என்றுதான் உங்களிடத்துல தெரிவிக்கிறோம். அந்த ஆள் ஏன்னா அவன் சொல்லிருப்பான். இதுக்கு சொல்லிருப்பா இந்த வேலை செய்யற ஆளு எங்க வீட்டுக்கார பீமு ஒரு ஆள் தான். இந்த உலகத்திலே யாராலுமே முடியாது. ஆனால் அது உங்களால் முடியும். படுவிலேசர் என்றால் நீங்கள் மட்டும் தான். உலகிலே யாரையே எதிர்கொள்ளாது. முடியுது. எங்களை நம்பு. ஒரு நேரம் மந்தாரவளர் கேட்டான். ஆமா, ஒரு நாட்டு மாற புஷ்பம்
புஷ்பம் மந்தரமலை கேட்டார். அதான் மந்தார புஷ்பம். மணிமலம் அடிச்சு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கிறது நன்றாகத்தான். பாத்தீங்களா அங்க போய் சாவதாச்சு நீங்க சாவல ஆமா அதே மாதிரி இப்ப கூட நீங்க போய் டேய், அதுக்கப்புறம் குபேரமனம் வந்தாரு மூட்டலுக்கு ஐத்துல தெரியுமா? அது பாத்தியா இல்லையா? அது ஏன் தெரியாது அவரு சாவதாச்சு அண்ணன் வந்தார் அல்லவா மீண்டும் மொழி எழுப்பினாரு. அது மறந்து விட்டீரா? அவளே பண்ணாங்க எங்க விந்தால ஏப்படுறதுக்கு ஒரு ஆளுங்கிறாங்க தூக்கி விடுறதுக்கு அப்படி சொல்லு. ஏன் ஹோ ஹா பண்றீங்க? ஒரு நேரம் ஆமா மானை தர சொன்னேன். ஆமா மானு ஆமா மது மறந்து விட்டீர்களா? ஆமா புள்ளி மானி அந்த மாதிரி அழகா நான் எதுவுமே மறக்கிற ஆள் இல்ல. அது அடிபட்டால் நான் ஒரு ஆள் தானே. அதா அன்று தினம் அப்படி இல்லை என்றால் நான் கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். ஆமா ஆனால் நான் கேட்டது ஆமா உன் வார்த்தை கேட்டு போனால அவர் உயிர் போயிடுச்சாங்க புரிய தெரியாதில்லை பகவான் அவர் கிட்ட சொல்லிட்டாரு. உண்மைதான். நீ வந்து சொல்லிட்ட. ஆமா அதே பகவான் நேரம் என்ன வந்தா கூட எந்த சனி நடக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பொம்பளை விட்டு கூப்பிடுறாருன்னா அப்ப ஏதோ முச்சிக்குது நம்ம என்ன விளங்குதே இல்லையா? அவுக்க முடியாத மூச்சு ஏதோ உனக்கு இதுன்னா டேய், என் மனைவி திரௌபதி ஆமா எந்த பொருள் ஒரு கேட்டாலும் ஒரு ஆபத்து ஆபத்து ஒரு நேரம் கேட்டா ஒரு நேரம் அவங்க இல்லையா? என்னடா அடி மாந்தாடி மடியா பாடி ஒரு நேரம் வனத்தில் வாழ்ந்திருந்தோம். வனத்துல வந்து வரும்போது அந்த நேரம் ஆமா என் மனசுல இந்த அம்மா என் தம்பி அர்ஜுனன் அர்ஜுனனை அழைத்து நாங்கள் இருவரும் வனவேடிக்கை செல்கிறோம். வனவேடிக்கை அந்த செல்லும்போது வனவேடிக்கையிலே ஆமா அற்புதமான ஒரு மாங்கனி கிடைத்தது. கிடைத்தது. அந்த மாமரத்திலே ஒரே ஒரு பூ பூத்து ஒரே ஒரு காய் காய்த்து ஒரே ஒரே ஒரு கனியாக ஒரே இருக்கிறது. ஒரு மாமரம் ஒரே ஒரு கனி இருந்தது. அந்த மாங்கனியை பார்த்த உடனே ஆமா எனக்கு ஆசை பிறந்தது. ஆசை பிறந்தது. என் ஆசை நாதர் ஆமா வில்லழகர் அர்ஜுன மகாராஜ் அவரை அழைத்து அந்த மாங்கனி வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று கேட்க உடனே வில்லை எடுத்தார். அம்ராஜ் வண்டியில் அம்புகளை பூட்டினார். ஊட்டி அந்த மாங்கனியை அறுவடை செய்து விட்டார். அறுவட்ட மாங்கனியானது ஆமா யாவரும் களத்திற்குமே கிடைக்கவில்லை. யார் கருத்துக்குமே கிடைக்கல. அதன் பிறகு என்ன ஆனது என்று அவரையே கேள். என் தேவை மாற்றணும். ஆமா 2 பேர் ஆயிடுறாங்க. ஆமா அது என்ன மாங்கனி கிடைக்கலையே என்ன ஆச்சோ ஏதாச்சோ அந்த நேரத்தில் ஆமா அதுவோ சைந்து மகாவுடைய வனம். ஆமா அவனை சீடக பார்த்து விட்டார்கள். ஆத்தா அடா பாய்களா, என்னுடைய குருவான வர்ற என்னுடைய குருவானவர் வருடத்திற்கு ஒரு முறை புசிக்கக்கூடிய இந்த மாங்கனியை இந்த மாங்கனி அறுவடை செய்து விட்டீர்களா பாவிகளா? ஆமா என்ன சாபாளிப்பாரோ ஆபத்து அளிப்பாரோ அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா நாங்க 4 பேர் அங்க போய் நிக்கிறோம். 4 பேர் போறீங்க. நாங்க 10 பேர் அழிஞ்சு இருக்கிறோம். எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டீங்க. என் தம்பி சகோதரன் பார்த்தான். சகாதேவன் பார்த்தான். அண்ணா நம்ம என்ன இருக்கிறோம்? ஏன் அழ வேண்டும்? பகவான் அழைத்தால் பகவான் பகனை அழைத்தால் அது ஒரு வழிமாறு அவர் சொல்ல போறார். அவர் சொல்ல போறார். ஏன்
அப்படின்னாரு பாரு. அந்த நேரம் நேரம் பகவான் ஓடி வந்த தானித்தோ பகவான் வந்தார். பகவான் வந்தார். பாண்டவரே ஒற்றை சொன்னார் ஒன்றதை சொன்னால் அடுத்தது பொருந்தும் அப்படின்னாரு பாரு. ஆமா. ஏன்னா மனக்கருத்து மத்தமே சொல்லணும். ஆமா. அது பிறகு ஆமா. பகவான் உரைத்தார். உரைத்தார். அந்த கனியானது மீண்டும் ஓட்டி கொண்டது. மறுபடியும் ஓட்டிச்சு. அதுபோல் என் அண்ணன் வந்து காப்பாற்றினார். ஆமா நீ சொன்னே இருக்க அதுவா என் அண்ணன் இருக்கிறார். 1000 ஆபத்து ஏற்பட்டாலும் மான் ஓடும் மாங்காய் ஓடும் பூ ஓடும் ஒரு வாரத்தில் கூட சமாதானம் பண்ணி மான் வேண்டும், மாங்கனி வேண்டும், மழை வேண்டும் என்று. சொப்ப வேண்டும். ஆமா ஆமா. முதல் வனம் சூரியவனம். சூரியன் இரண்டாவது ராமரிஷம். ராமரிஷம். நாங்க பாடுறோம் 5 பேர் இருக்கிறோம். ஆமா. இவன் தனிமையா போனா குளிக்கிறதுக்கு. ஆமா. நாங்க பாத்துட்டா தூண்டு மண் ராஜசம் பாத்துட்டான். தூண்டு முள் ராட்சசன். ஆமா இவள கவனம் செலவு வந்துட்டான். வந்துட்டா. கத்துறா. ஐயோ நான் சீரா வந்தமா. என் அண்ணன் ஒரே ஆள் நான் மனம் தெரியும் யாரும் தெரியாது. ஆஹா. டேய் தம்பி பீமா. பீமா. நம்ம தேவில ஆபத்துல சிக்கி. ஆபத்து போடா. போய் காப்பாத்துனா. அட மகளே போய் சீக்கிரம். அண்ணன் கோலாங்க. ஆபத்துல. ஆபத்து. அவ சொன்னாவ. ஆமா. என் அண்ணன் சொன்னதுமே. எனக்கும். ஆமா. அந்த தூண்டு மண் ராஜசன். தூண்டு முள் ராட்சசனுக்கும். 2 பேர் சண்டை. இவன் அங்க காப்பாத்துனேன். அங்க காப்பாத்துறீங்க. அப்பா 1000 ஆபத்து ஏற்பட்டாலும் அண்ணன் காப்பாற்றுவார். என் அண்ணனை அழைத்திருக்கிறார் என்றால் தடை சொல்லக்கூடாது, காலதாமதமே செய்யக்கூடாது. இந்த பொண்டாட்டிங்களுக்கு வேற வேலை இல்லையா? 6வது வனத்துல தங்கி இருந்தோம். ஆமா. அப்போ ஒண்ணு கேட்டா என் முன்னாடி மறுபடியும் உனக்கு தெரியாது என்ன கேட்டாங்க? மானத்தரவே கொன்னேன். ஒரு நேரம் ஒரு புள்ளிமானது துள்ளி காட்டுல விளையாடினே இருந்தது. கேட்டாப்பா நம்ம பார்த்து ஆசைப்பட்டு கேக்குறாங்க. எங்க அண்ணன் தர்ம பார்த்தா பார்த்தார். சகாயம் அனுப்பினார். அனுப்பினார். வரல. நகுலன் சென்றான். வரவில்லை. வரல. ஆற்றல் என்றான். அடுத்து போனார். வரவில்லை. வரல. நான் போறேன். 4வது நீங்க போறீங்க. அந்த மாநாடு அங்கேயே மேயுது. மேயுது. நம்ம தெத்துன்னு போனோமா துள்ளி ஓடுது. அந்த நேரத்தில் ஆமா வெகு தொலை ஓடி போச்சு. போகுது. சமாள முடியுமா? வெயில் அதிகமாகி போச்சு. தண்ணி தகர்த்துச்சு. சுத்தி முத்தி பாக்குறேன். ஜலமானது எங்குமே இல்ல. ஜலமே எங்குமே இல்ல. அதன் பிறகு ஆமா மயில்களும் குயில்களும் குரல்வாசி கேட்குது. ஒரு பெரிய தடாகம். ஆமா ஆமா. தண்ணிக்குள்ள கீழே இறங்கடா. நில்லு. அசிரியர் வாக்கு கூறுகிறது. நம்ம சுத்தி முத்தி பாக்குறோம். சுத்தி குரல் அப்படின்னு. ஆமா. இந்த ஜலம் யாரு வேணும் என்றால் ஜலத்தை நீ அறுந்து வேணும் என்றால் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு கேள்வி பதில் சொல்லிட்டா நீ தண்ணி குடிக்கலாம் அப்படின்றாங்க. ஆமா. சமாளிக்க முடியுமா? பதில் சொல்லல. பதில் சொல்ல தண்ணி குடிச்சிடுமா? குச்ச. அதன் பிறகுதான் தெரிகிறது. ஆமா. அந்த ஜலத்திலே ஆமா விஷம் கலந்து போச்சு. விஷம் இருந்திருக்கிறது. ஏன்னு தெரியல. விஷம் அறியாமல் உண்டாய். அதனால மண்ணில் எழுதி விட்டு ஆமா நாளைக்கு சேர்த்துட்டீங்க. எங்க அண்ணன் தர்மா தேடி வரார். ஆமா. எங்க திரௌபதியும் எங்க அண்ணாவும் ஆமா தேடி கொண்டு வராங்க. வரும்போது இவங்களும் மதிமழகனா வயல் நேரம்ல ஆமா அப்படி ஒரு பக்கம் அசிதே வந்து அவங்க தண்ணி குடிச்சாங்க விழுந்துட்டாங்க. அந்த நேரம் துரியோதனன் ஆமா காளா மகர்ஷியால் ஏவின ஒரு பூதத்தினால் எங்களை ஆபத்து வரணும் பகவான் தெரிஞ்சு போச்சு. பகவான் தெரிஞ்சு போய் அவர் யமதர்மணத்துல சொல்ல எங்களை 6 பேருடைய உயிரை சற்று கவர்ந்து எடுத்திருந்தார். நேரம் புடிச்சு வச்சுக்கிறாரு யமதர்மன். அதன் பிறகு அந்த பூதமணத்து கிளம்பி வந்தது. எங்களை தேடி பார்த்தது 6 பேருமே என் மூச்சில்ல இறந்து விட்டீர்கள் என்று அந்த காலமரிசி கொண்டு ஆமா யாகத்தில் விட்டது. அந்த போதுமே எங்க அண்ணா வந்தாரு. அசிர்வாக பதில் உரைத்தார். எங்க எழுதி கொடுத்தாங்க. அது யாரால்? என்னால் தான். எல்லா பிரச்சனையும்
அன்று தினம் அன்றே மடிந்திருக்க வேண்டும் காலமகாரிசியால் ஏவப்பட்ட பூதகணத்தினால். ஆமா. ஆனால் எல்லாரும் பிரச்சனையும் உன்னால்தாம்மா. மாயமான மான் ஒன்று என் அண்ணன் கண்ணன் மாயால் தான் எத்தனை முறை சொன்னாலும் நீ போய் பார்த்தா அவனு. ஆமா நீ புடிச்சா. ஆமா புடிச்ச முயலுக்கு 9 காலு. எப்ப சாமி போறப்ப அவருக்கு அதான் முயலுக்கு 3 கால் தானா? அது பிடிச்சதான் 3 கால் நாங்க பயம் போய். ஐயா நான் மாத்தேன்னு சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கணும். நாதா புறப்படுங்கள் நாதா, என் அண்ணனை சென்று கண்டு வாருங்கள். எங்க நான் போய் மாத்தி வந்து வேலை கொடுக்காதான் ஐயா காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம். பத்தியா உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஆமா கவலையே படாம என் அண்ணன் இருக்கிறார். அண்ணன் எந்த ஆபத்தும் நீ தெரிஞ்சு போச்சு மாட்ட போறது எனக்கு. என் அண்ணன் சொன்ன வேலையை அதிகமாக முடித்துட்டு அதிகமாக. ஆமா ஏதோ ஒரு வேலை இருக்கும். ஐயா பாகத்து வர சொன்னா சும்மா வர சொல்லுவாங்க. என்ன முடிய வேண்டும்? துரியனுடைய உதிரத்தை குடிக்க வேண்டும். நான் கூந்தல முடிய வேண்டும். இதற்காகத்தான் திருப்பார் தூதுக்கு போன வந்துட்டார். அவர் வந்து விட்டார். முக்கியமான காரணம் விட்டு இருந்தார். ஐயா இதுதாங்க முக்கியமான விஷயமே. வந்துட்டாரா? வந்துட்டார். பகவான் கண்ணன் அது அம்மனுக்கு பாருங்க. இந்த உலகத்தை எம்பெருமான். ஆமா உலகத்தை காத்து ரசிக்கக்கூடிய கடவுள் கண்ணபுரம். ஆனா பாண்டவர் உங்களுக்கு மாமா பாண்டவருடைய வேலையை கையாலே செய்யக்கூடியவர் பகவான் கண்ணன். உங்களுக்கு ஆபத்தென்று வரும்போதெல்லாம் காத்து ரசிக்கக்கூடியவர் கண்ணன். தெய்வம் பயம் பக்தி பயமா உன்னை பார்த்த பத்தியா அவர் பார்த்த பத்தியா? மாமா பார்த்ததுமே உனக்கு பத்தி துடிக்கிறது. வீரமும் தீரமும் பலமும் பெற்று பல்லாண்டு நலமோடு வாழ வேண்டும் என்று மனதார வாசிக்கிறேன். இருந்தாலும் உன்னை பார்க்க பார்க்க என் பங்கத்தை கூறுவதுதான் நினைவு கூறுகிறது. இதனால் நலமோடு வாழ்ந்தவர்கள் காடு சென்றதில் இந்தியன் மைசூர் அன்றிலே இருந்து இன்று வரை கோபத்தோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கூட பேசல. என் பகை எப்போது முடியும்? உன் சபதம். ஆமா நேரமும் காலமும் கூடி வந்தால் ஆமா சபதம் நிறைவேறும். கவலையே படாது என்றார். ஐயா சொல்லுங்க. அப்படி கோபத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களே என்னையா என் தேவரிடத்தில் நாளைக்கு காலம் என்ன விளம்புங்கள் யாருக்கு இருக்கிறது?
துரியன் பால் தூதாயோமே ஆமா நான் சொல்ல வருகிறேன். என் பங்காளி துரியன் நாடு கொடுத்தானா கொடுத்தானா அல்லது மறுத்தானா கொடுத்தானா அதான் தெரியல. உங்கள் 6 பேர் வார்த்தை திருவேர் கொண்டு தர்மராஜா வார்த்தையை கேட்டு கேட்டு அத்திராபுரம் தூது சென்றேனா சென்றீர்கள். சென்ற இடத்திலே என்ன நடந்தது அடுத்த பாகத்தை கேட்டு கேட்டீர்களே 28 ராஜா என்ன சொன்னார்? மனமறுத்தா உடன்பிறப்பு அல்லவா? சீனாச்சேனா பெருகு இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு தெரியும். சரி மாமா அடுத்த நாட்டை கேட்டு கொடுக்க மறுத்தான் ஜகத்தான பச்சிடமைத்து கேள் என்றார். அதையும் கேட்டே மறுத்து விட்டான். மறுத்து விட்டான். அதை கொடுக்க மறுத்தால் 5 சிற்றூர் எனக்கு இந்த ஊராயும் கொடுங்க அதையும் மறுத்துட்டான். 5 வீடு கேட்டு 5 வீடு பாண்டவனுக்கு திறமை இருந்தால் சண்டையிலே வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளட்டும். அப்படி உரைத்தான். மகாபாரத சண்டைக்கு கை தட்டி வந்துட்டு போய் இந்த விருப்ப பிரகாரம் சண்டைக்கு சண்டைக்கு கருதி விட்டான். அவனுக்கு கூட்டிட்டு எங்க போற? மாமா சண்டை துரியான் சண்டை கலந்து விட்டானா? சண்டை போய் போட்டு வேகமாக போகிறாயே. சண்டைக்கு போறாங்க. அவர் ஒருத்தர் வந்து போயிருக்காரு. டீ போடா சொன்னா இல்ல நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு சொல்லுங்கண்ணா. ஐயா விடுங்க ஐயா மத்தியானம் வாங்கி சண்டை செய்யலாம். நாள் வைக்கலாம். கௌரவர்களை வெற்றி பெற வேண்டுமையானால் பொறுப்பான ஆயுதங்கள் பொருட்கள் நம்மிடத்தில் இல்லை மைத்துனா. கதை இருக்கிறது. உயிருள்ள 5 பொருட்கள் இருக்க வேண்டும். 5 பொருள் 5 பொருள் அது திரௌபதி இடத்திலே இருக்க வேண்டும். 5 உயிர பொருள். என்ன பொருள்? வீரப்பம்பை வீரமணி. இது அப்புறம் தூக்கமே பேசுனீங்கன்னா தூக்க மாட்டேன். எதுக்குண்ணா 5 பொருள். வீரப்பம்பை வீரப்பம்பை வீரஜாட்டி வீரமணி பண்டாரப்பட்டி. இந்த 5 பொருட்களும் உயிருள்ள பொருட்கள். பேசும் தன்மை வாய்ச்சது. 5 பொருள். இந்த பொருள் நம்மிடத்திலே இல்லை. அதை பெற்றுட்டு வரணும். மாமா அந்த 5 பொருள் எங்க இருக்குது? எந்த நாட்டுல இருக்குது? நாட்டுல. அது யார் வச்சிருக்கணும்? யார் வைத்திருப்பது? என்ன பொருள்? வாங்க ஐயா ரகடி. மாமா ஆமா அந்த 5 பொருட்கள் எங்கே இருக்கிறது? இருக்கிறது. அது எங்க ராஜா வச்சிருக்க தெரியுமா? அவன் நெற்றியிலே திருநி விட்டவன். நீலகண்டன் என்ற வைத்தும் சிவபெருமான் அருளால் பெற்றவன். அருளால் விற்பனை செய்யப்பட்டவன். அவனிடத்தில் தான் அந்த 5 உயிருள்ள பொருட்கள் இருக்கிறது. 5 பொருட்கள் இருக்கிறது. ஆமா அந்த பொருள் பெற்று வந்தால் அவன் லேசானால் கிடையாது. பலசாலி. அப்பேற்பட்ட பல ஓய் மாமா அப்படி கொண்டாந்து தீரானோன் அப்படி கொண்டாந்து தீரானோன் அப்படி
இருக்கக்கூடிய நாடு ஆ, சிவனந்தாபுரி கோட்டை. நாடோ சிவனந்தாபுரி கோட்டை. அதை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் அவன் யார் தெரியுமா? யார்? அவன் தான் போத்தராஜா என்று ஹேய், ஹேய். போர் மன்னதுரை. போத்தராஜா சிவனருளால் பெற்றவன், சிவனருளால் பெற்றவன், சிவனையே எப்போது நினைக்கப்பட்டவன். நினைக்கப்பட்டவன். ஆமா, அந்த சிவனந்தாபுரி கோட்டைக்கு அவன் தான் தலைவன். சிவனந்தாபுரி ஆளக்கூடிய போத்தராஜா ஏ, அவன் அந்த 5 பொருள். அவனுக்கு இருந்து ஆ, அதை கொண்டு வந்து திரௌபதிக்கு கொடுத்தால் மகாபாரத சண்டையிலே நடக்க வெற்றி. சரி டேய். சரியா சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி பார்க்கிறேன் போத்தராஜா. கேட்கிறேன் நான் இந்த பொருள். 5 பொருள்கள் கொடுத்தாச்சு. கொடுத்த ஆட்சி இல்லை என்றால் என்றால் அவ்வளவுதான். என்ன பண்ண நீங்க சொல்லுங்க. சிவனந்தாபுரி பண்ணி எல்லாம் போகக்கூடாது. ஆ, இப்படி போனா ஆமா அவனுக்கு பிடிக்காது. ஆமா. ஏன் நான் சொல்றது போனாதான், ஏன் பிடிக்காது? நான் சொல்ற மாதிரி போனதான் அந்த நாட்டுக்கு நீ போகணும். எப்படி போக வேண்டும்? அதுக்கு சுலபமான யோசனை இருக்குது. யோசனை எது? சரி மாமா. ராஜாவா போக கூடாது. போய் விமர்சனா போய் பிறகை தலையில் வைத்து ராஜ உடைகளை அகற்றி புஜகித்திகளை அகற்றி இந்த மணிமகுடத்தை அகற்றி நீதி நீதியாக விலகி வைக்கிறானே, ஆமா. அதை போல் ஐயோ விறகு தலை தலையன் அப்படின்னு ஒரு பேரு. முதலில் அகற்று மாடவா. லாலிபாப் லாலிபாப் இதோட குழந்தைங்க சப்போம் லாலிபாப். டேய். என்ன பண்ண ஒன்று செய்துனா இருக்கணும். அதான் ஒன்று வாய்ந்துருக்கணும், வாய்ந்து வந்து மோந்துருக்கணும். நான் எத்தனை மணிக்கு இருந்து தெரியுமா? என்ன பாரு? நீ தானே எடுத்து போடுன்னா ஏய் இருக்கு வை. மாமா இது எப்படி சுத்துவது? அதான் ஒன்று வாய்ந்துருக்கணும். எல்லாம் எனக்கு சொன்ன இருக்குறியா? வாங்கிட்டா எனக்கே தெரியும். நீயே வச்சுக்கோ. இது பேர் என்ன? ஆ பாண்டு. இது பேர் என்னதுமா? ஓ பெருமளா பெருமன சீமாடு அந்த கத்தி. அவர்கள் சித்தருக்கு ஏற்ற மாதிரி. ஆமா அதை சொன்னாங்க பெரிய சீமாடு. ஆமா. இதுக்கு அதான் பேர். ஆஹா. புரியுதா? நெருப்பு சட்டியான கையில வச்சுங்கிறா. மாமா இது எங்க வைக்கணும்? ஆ நெஞ்சில தலை மீது வைவாய். சுமையை சுமக்க வேண்டும் என சுமைக்கு கீழே இதை வைக்க வேண்டும். ஓஹோ பவனே, ஒன்னா குத்து அனுப்புறியா 2 குத்து அனுப்புறியா? ஒண்ணுக்கு போதும். ஒண்ணு போதுன்றங்க. ஏன் இது மாதிரி இருக்கீங்க? ஐயா ஐயா மாமா தான் ஐயா. மிருகு வந்துருச்சு, மாயமா வந்துருச்சு. நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஆமா, நான் எப்ப பிறகு வெத்ததும் பழக்கம் இல்ல. ஆமா அந்த வேலையும் தெரியாது. இது எப்படி விற்கணும் அப்படி ஒரு செய்து காட்டுமாமா. இவனுங்க நாட்டு ஆள போறதுக்கு எனக்குன்னா தலையை தாடா. நான் இல்ல, எங்களுக்கு தெய்வமா நீ தானே மாமா. ஆமா, மாமா ஐயா நம்மளால முடியலங்க. அதுக்குன்னே மச்சான் வச்சுக்கிறோம். அடா 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 சாணி சாமி உனக்குதான். மாமா குரல் விடு மாமா. மாமா டேய் நவரு
மாமா இப்படி வா. கோட்டாக்கு போஸ் கொடுங்க. மறுபடியும் சொல்லப்படாது. இது விறகை தலையிலே சுமந்து வீதி வீதியாக விற்க வேண்டும். எப்படி எப்படி இருக்க வேண்டும்? விறகோ விறகு, விறகோ விறகு, விறகோ விறகு. ஆமா இது எனக்கு பொருத்தமா இருக்குதா இல்லையோ? உனக்கு பொருத்தமா இருக்குது. அதான். நீயே சென்று சிவனந்தாபுரி சென்று போர் மனிதத்தில் அந்த 5 பொருட்கள் வாங்கிடுவா. நீயே போய் மாமா போமாமா போமாமா. ஐயா, இது ஒரு பயம். அவனே, இது ஒரு பயம் இருக்குது. நான் சொல்லிட்டா வான அசிங்கமா இருக்கும். அது நீங்க நிக்கலாம். சொல்லு வான வான மரம் கொடுத்தவன் தலைமையிலேயே கை வச்சவன். ஐயா, attention. வணக்கம். போடு வைங்க. ஏற்கனவே கைது கத்தாந்துங்குது பாரு. அந்த நோவை வைங்க. பயமொழி எப்ப அடிக்கடி பயமொழி. வீதி வீதியாக சென்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். இருக்கணும். விறகோ விறகு, விறகோ விறகு. அதாவது வருவார்கள், வருவார். விறகு என்ன விலை என்று கேட்பார்கள். கேட்பார். ஆனா வாங்குற மாதிரி வேலை சொல்லக்கூடாது. ஐயா, ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்து போறான். விறகு விட்டு விட்டால் மறுமுறை நீ விறகு எங்கே சென்று தேடுவாய். அதனால நாளை இது மாயமான விறகு. ஆமா, புரியுதா? மாயானது, டேய், மாயமானது. இது தூக்கி அவன் தலைமலை வை. இங்க வாடா. தாமாமா அவன் இடக்கா வைப்பான். ஐயா, உனக்கு நான் தான் வைப்பேன். ஐயா, வரகு தானே வைக்கிறேன். நான் உங்களை வேற வேணா வைக்கிறேன். அவ்வளோதான், அவரே வச்சுக்கினாரு. ஐயா 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 ஐயா, உனக்கு நல்லா இருக்குதுங்க. எப்படி பொருத்தமா இருக்குதா இல்லையா? நீயும் கரையலுக்குற, அதுவும் கரையலுக்குது. விறகு வெறுவு விறகனுக்கு ஏற்ற உருவம், உடலுக்கு ஏற்ற சுமை, சுமை சுமைக்கேற்ற உடம்பு. மாமா ரகு மொத்தம் காலி பண்ணுவாங்க மாமா. வெயிட் இல்லையா மாமா? டேய் டேய் அது இருக்கு. டேய் 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 மன்னரை பார்க்க முடியாது என்று சொன்னதாபுரி கோட்டையை என்ன செய்ய வேண்டும்? வாய் விவச்சானா நீ சாட்சி விடாது மாமா சொன்னதாபுரி கோட்டையிலே அந்த மதில் சுவரை இந்த விரவானது அந்த மதில் சுவரை வைத்தால் இடித்து விட்டால் இதுவே ஒரு குற்றம் என்று அவன் மந்திரியை அனுப்பி உன்னை சிறை வைத்து விடுவான். சிறை போட்டுருவான். சிறு போட்டுருவானா? சரிம்மா, சிறு போட சில தூள் தூளாகிட்டுமா? எப்பவுமே சண்டை குறிக்கோளாவே இருப்பியா நீ? இல்ல மாமா, அவன் சிறு போட சமாளம் முடியும். நானே அவன் தூள் தூளாகிறேன். அனைத்தும் பொறுத்து கொண்டு சிறையிலே இரு, பிறகு நான் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன். ஐயோ, அதுவும் இருக்குதானா? ஆமா மாமா, நான் எப்படி வருவேன் ஏதா வருவேன் உனக்கு தெரியாது. ஆனால் கோவிந்தா என்றால் நான் வந்து காப்பாற்றுவேன். ஆனா டைம் எனக்கு அந்த டைம் தகுந்த மாதிரி சாப்பாடு வந்துடணும். சாப்பாடு வரல தூள் தூளாகிற சிறுகிறலாம் அது பண்ணி இருப்பாரு. ஐயா ஆமா, என்னடா இவன் சாப்பாடு 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 நீ எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஆமா, சாப்பாடுல சண்டை. ஆமா, எல்லாம் தோணும். சிறையிலே இருப்பவர்களுக்கு போதும் எப்பொழுதுமே உண்டு. புரியுதா? என்ன ஒண்ணு உனக்கு அதிகமா தேவைப்படும். ஆமா, அந்த நாடு வேற பஞ்சமில்லாத நாடுன்றியா மாமா? அதனாலதான் பல சரி, அவன் நாடும் ஒரு சிறப்பா வச்சு கொண்டு இருக்கிறான். சரி சரி, எட்டு வச்சு நிலம வச்சுட்டு சிறை போட்டால் நான் வந்து காப்பாற்றேன். நமக்கு தேவை அந்த பொருள். புரியுதா? வருகிறேன், வெற்றியோடு வருகிறேன். வீராகோ 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 வீராகோ
வாங்கலையோ விறகை பார் விறகை ஐயா ஐயா விருது வாங்கிக்கலாங்க எல்லாத்தையும் இருக்குதுப்பா மாடு நோய் இல்லையா அதுக்கு வேற இருக்குது ஐயா வேற என்ன வேலை வந்து விட்டான் ஐயா 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 இருக்கட்டா வணங்கலாம் இருக்கட்டா வேற என்ன வேலை எவ்வளவு தேவையா எவ்வளவு வேலைன்னு சொல்லு அதுக்கேற்ற மட்டும் நான் கேட்பேன் என்னென்ன விறகு இருக்குது எவ்வளவு ரேட்டு ஐயா ஆள விறகு இது எதுக்கு போதும் ஓ ஆள வேறு அச்சு வேறுவாடா சீக்கிரமா ஏறியும் சீக்கிரம் தான் வைக்கிறேன் நல்ல விறகு வைக்க மாட்டியா எல்லா விறகுமே என்ன நடக்குது ஐயா உனக்கு என்ன தேவை அச்சு விறகு வைப்பேன் ஆமா பால் வராது பால் வராது அச்சு நான் அச்சு மாத்திர பால் வருமா வராதப்பா உனக்கு எந்த மாதிரி வேணுமோ விறகுனா என்ன மாதிரி வாங்கி கொடுங்க வெட்டி விற்கிற உனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி அச்சு ரேட்டு உனக்கு என்ன மரம் வேண்டும் நான் அதான் கேட்க மாட்டேன் எதுக்கு மட்டும் சொல்லு ஐயா நான் எவ்வளோ சொல்ல போறீங்க சும்மா ஐயா உன்னுடைய மாமாவுக்கு என்ன விறகு தேவைப்படுது மாமா அதுக்கேற்ற என் மச்சாங்க விறகு விறகு ஐயா நமஸ்காரம் வணக்கம் ஐயா இவரை பார்த்தால் தான் வாங்குவது போல் தெரிகிறது ஐயா என் மாமா பொண்டாட்டி கல்யாணம் வச்சிருக்கேன் என்ன மாமா பொண்டாட்டி பஞ்சு மேட பவித்ரா தெரியுமா மாமன் பொண்டாட்டி மாமன் பொண்ணு வச்சுக்கிறாங்க சரி பஞ்சு மேட கோபி தெரியுமா ஆமா அவன் செத்து போட்டான் அவன் முன்னாடி மறு கல்யாணம் பண்ணோம் என்ன தரீங்க திருமணம் நாளைக்கு தரம்பா யாருக்கு மணிகண்டன் பாத்திருப்பீங்களா நானே சொல்ல கல்யாணத்துக்கு ஐயா வேண்டும் ஐயா ஐயா அவன் சாவேலுங்க அவனுக்கு சாவே கிடையாது மணிகண்டனுக்கு சாவு வந்துடும் சொல்லுங்க புளியவரகு புளியவரகு எல்லாரும் இருக்குதுயா நல்லா சொல்ல மாட்டியா நான் சொன்னால் அது விலை நீ வாங்குவதும் இல்லை நான் நான் எப்படி ஏற்பட்ட ஆள் தெரியுமா எங்க ஊர்ல பெரிய நாட்டார் நான் தான் ஆமா பெரிய நாட்டார் ஆமா எல்லாத்தையும் எத்துன்னு செய்யற ஆள் நான் தான் நாட்டார் நான் அந்த நாட்டார் இல்ல பெரிய நாட்டார் ஊர்ல பெரிய செல்வந்தர் நீ நாட்டார் எந்த கடை நாட்டார் கடை நாட்டாரா நானு எவ்வளவு பெரிய ஆள் நான் நாட்டாண்மைதாரர் என்கிட்ட இல்ல துட்டா இப்போ 80 மூட்டை எள்ளு 100 மூட்டை நெல்லு பாத்து நெல்லு கண்டிப்பா போட்டு வந்துக்கிறேன் மோசமான பசங்க பாருங்க போட்டு வரலையா நம்ம பேர்ல இருக்குது எத்தனை ஏக்கரா தெரியுமா எத்தனை ஏக்கரா 80 ஏக்கரா மணமல்லியும் எங்க அண்ணன் திருப்பூர்ல எந்த காஞ்சிபுரத்துல 80 ஏக்கரா மொத்தம் வரும்போதே மறைக்க வச்சுக்கிறேன் நல்லது நல்லது நல்ல பத்திரமா வச்சுக்க ஐயா அந்த ஆத்து ஓரத்துல இருக்குது பாரு
சிவனந்தாபுரி ஆமா செல்லும் வழியும் தெரியவில்லை. தெரியல ஆனா மாமா சொல்லி வைக்கிறார். என்ன பீமா பீமா யார் வந்து ஏற்ற விலகாது கூடாது. நிக்க கூடாது அது ஒன்று. அது ஒண்ணு அது பிறகு ஆமா சிவனந்தாபுரியிலே ஆமா பஞ்சம் இல்லாத நாடு. பஞ்சமே இல்லாத ஒரு நாட்டிலே அந்த நாட்டுல யாரும் வியாபாரி யாருக்கும் போக மாட்டாங்களா? போக கூடாது. அதனால நீ வியாபாரி நீ போனா நீ போன அது ஒரு குற்றம். குற்றம் அந்த நாட்டுல அனைத்து பேர்களுமே ஆமா பட்டதாரி தான், ஆமா நாமதாரி யாருமே இல்ல. நான் போறோம் கிடையாது. அதனால அது ஒரு குற்றம். குற்றம் அதன் பிறகு அதன் பிறகு இந்த விரலை இறக்கி வைத்தால் இறக்கி வைத்தால் அந்த சூறானது மது சூறானது கீழ் விழுந்துருமா. வீழ்ந்துரும். அது ஒழிந்த உடனே ஆமா அது ஒரு குற்றம் என்று அது ஒரு குற்றம் சிறை வைத்து விடுவான் சிறையிலே வைத்து விடுவான் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அவன் சொல்ல வச்சுக்கிறேன். விட்டுனே போவோம். ஆமா சிவனந்தாபுரி இன்னும் இருக்கும் தேசம் எங்கே என்று தெரியும்.